மதராசி ட்ரெய்லர் வேற மாதிரி இருக்கு. ஸோ விஜய்க்கு எப்படி துப்பாக்கி ஒரு கம்பேக் படமா இருந்துச்சோ அந்த மாதிரி என் தலைவன் எஸ்கேக்கு வந்து மதராசி வேற லெவல் பிளாக் பஸ்டா இருக்க போகுது. முதல் 1000 கோடி வசூல் செய்யற தமிழ் படமா உங்க படம் இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். தளபதி எதிர்பார்க்க முடியாது சினிமாவில். ஸோ இவரு அந்த அளவுக்கு வந்துட மாட்டார். எப்பயும் தளபதி தளபதி தான். ஸோ பிடிக்கும். சிவகார்த்திகேயனை நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா கஷ்டப்பட்டு வந்த ஆள். அதனால எல்லாருக்குமே லைக் பண்ணுவாங்க அவரை. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அவரை. ஆல் த பெஸ்ட் சிவகார்த்திகேயன். ஏஆர் முருகதாஸ் எடுக்கிறனால வேற லெவல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுலேயுமே அந்த கப்பல் ஃபைட்லாம் வேற லெவலில் இருக்கும். இதில் இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் ஏஆர் முருகதாஸ் படத்தில் பொறுத்தவரை சூப்பராகவே இருக்கும். இதுலேயும் வேற லெவலில் பண்ணியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எதிர்நீச்சல் படம் வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் அன்னையிலேருந்து எதிர்நீச்சல் என்னைக்கு நான் 2014 தான் பார்த்தேன். உங்க படம் 2 வருஷம் கழிச்சு தான் பார்த்தேன். ஏன்னா நான் படமே பார்க்க மாட்டேன். 2014 உங்க படம் பார்த்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கையை எங்கேயோ போயிருக்கு. ஸோ சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத ஒரு நார்மல் பாயாக இருந்த என்னைய இன்னைக்கு அத்லட், நேஷனல் அத்லட் வரை ஆக்கியிருக்கீங்க. உங்கள் படத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு என் பேர் கூட உங்களால் தான் மாறி இருக்கு. லிங்க குமார்லேருந்து லிங்கா ஹரிசா மாறிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் படத்துக்கு ஒரு பிக் ஃபேன் நான். ஸோ உங்கள் படங்கன்றத விட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் நான் உங்கள் படம் அமரன் படம் உங்கள் கூடயே ஓடுற ஒரு சீன் கிடச்சிது. அதை ஏன்னா வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஏன்னா உங்களை பார்த்து உங்கள் படத்தை பார்த்து நேஷனல் அத்லட் ஆன நான் உங்கள் கூட படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் உங்கள் கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக நடிக்கணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ கண்டிப்பாக நடக்கும். உங்களோட சினிமா பையன் 12 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 13 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் கிட்டத்தட்ட 100 வயசு வரை இருந்து சினிமாவில் ஒரு நல்ல தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்கள் மக்களுக்கு கொடுத்து. நான் துப்பாக்கி மாதிரிலாம் தளபதி தான். சிவகார்த்திகேயன் தான் அவரோட ஸ்டைலு. அதுதான் அவர் ஸ்டைலில் கொண்டு வர முடியும். ஸோ அமரனுக்கு அடுத்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் காத்துட்டு இருக்கு மதராசி. அதுவும் நம்ம எஸ்கே ஏஆர் முருகதாஸ் காம்போ. அதுவும் நம்ம துப்பாக்கி படத்தில் வில்லனை நடித்த ஜமால் நடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வேற மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கு. அல்லாமல் நம்ம ஏஆர் முருகதாஸ் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து இதே மிலிட்ரி கான்செப்ட் என்ன மதராசின்னு வச்சிருக்காங்க. முழுக்க படம் வேற மாதிரி இருக்கு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இருக்கு. கண்டிப்பாக எஸ்கே வந்து இப்போ என்ன 300 கோடி வசூலா இந்த படம் கண்டிப்பாக 600 to 1000 கோடி வசூல் கண்டிப்பாக கன்ஃபார்மு. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இருக்கு. அது துப்பாக்கியை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா சிவானா சொல்லவே தேவையில்ல, அவர் சூப்பராக நடிப்பார். இது தளபதியும் இல்லை, அடுத்த தளபதி வேற துப்பாக்கியை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால வந்து எதிர்பார்க்கலாம். தளபதியே துப்பாக்கியை கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுறது சொல்லுங்க. அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கு. ஸோ விஜய்க்கு எப்படி துப்பாக்கி ஒரு கம்பேக் படமா இருந்துச்சோ அந்த மாதிரி என் தலைவன் எஸ்கேக்கு வந்து மதராசி வேற லெவல் பிளாக் பஸ்டா இருக்க போகுது. சூஸ் பண்ற படமும் வேற லெவல்ல சூஸ் பண்ணி நடிக்க. இப்போ ரீசெண்டா உங்களுக்கு பராசக்தின்ற கூட வந்துருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. இனி நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்றது என்னோட வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் எப்படி ப்ரோ இருக்கு? ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சிவானா பர்த்டே அடுத்துமா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது ரொம்பவே சந்தோஷம். இது வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். லாஸ்ட் அமரன் வந்த மாதிரி இதுவும் அதை விட தாண்டி நல்லாவே இருக்கும்ட்டு நம்புறேன். எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருந்து என்னை மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில நீங்க ஒரு ரோல் மாடலா இருந்து இன்ஸ்பிரேஷனா இருந்து எல்லார் வாழ்க்கையிலும் மாத்தணும். அதை விட்டு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா துப்பாக்கி மாதிரிலாம் தளபதி தான். சிவகார்த்திகேயன் தான் அவரோட ஸ்டைலு. அதுதான் அவர் ஸ்டைலில் கொண்டு வர முடியும். படம் சூஸ் பண்ணது எல்லாமே நல்ல கதை, நல்ல பெர்ஃபார்மன்ஸோட சூஸ் பண்ணியிருக்கீங்க. இனி நீங்கள் அடுத்து இதே மாதிரி சூஸ் பண்ணி இன்னும் தமிழ் சினிமாவை இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப லோவாக தான் போயிடுச்சு. நீங்கள் தான் இனி அடுத்த தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து என்ன படம் படுத்துரும் இல்லை ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லா சேனல்லையும் ஒரு படம் எடுத்து பண்ணுறீங்க. அதுவும் ரீசெண்டாக வந்து அமரன் படம் 300 crore கிட்ட வசூல் வச்சு. இது வந்துட்டு அது கண்டிப்பாக ஒரு 400 to 500 கிட்ட ஆகும். எல்லாமே வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவா அண்ணா இப்போ டாப்ல தான் இருக்காங்க, ஃபிளாப்லாம் சொல்ல முடியாது. இந்த படம் ஏஆர் முருகதாஸ் எடுக்கும்போது ரொம்ப ஹை லெவலில் போயிடும். விஜய் அண்ணாவையும் தாண்டிட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு இதாக இருக்கு. எல்லாமே ஒரு கருத்து. இப்போ மிச்ச படங்கள் எடுத்தா கூட ஒரு கமர்ஷியலாக தான் எடுப்பாங்க. யாருமே ஒரு கருத்து சொல்ற மாதிரி மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கிற மாதிரி கான்செப்ட் யாருமே எடுத்து பண்றது இல்லை. பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பெஸ்ட் படமா ஆமாங்கண்ணா. கண்டிப்பா அவர் சொல்லவே வேணாம். அவரோட ஆக்ஷனாவே நல்லா இருக்கும். அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கும். இது லாஸ்ட் அமரனை விட இது சூப்பரா இருக்கும்னு நம்புறேன். எல்லாருக்கும் ஒரு அன்புனா என்ன, லவ் ஸ்டோரி நிறைய பண்ணிருக்கீங்க, ரொமான்ஸ், காமெடி. ஸோ ஆல்ரவுண்டரா கிட்டத்தட்ட எல்லா ஜேனல்லையும் படம் பண்ணிருக்கீங்க. மக்கள் வந்து சிவகார்த்திகேயன்னா யாருன்னு கேட்டா எங்க வீட்டு பிள்ளை, பிரின்ஸ்பா, அவர் ராஜாப்பா, என்னோட ட்ரீம் பாய்ப்பா அப்படின்னு இருக்கீங்க. அது இன்னும் போயிட்டு நீங்க நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு. ஏன்னா அமரன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் தியேட்டருக்கு போக மாட்டேன். அமரன் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப ஃபீலாகவே இருந்துச்சு. கதையை சூஸ் பண்ணி எடுக்கிறதுல கொஞ்சம் கரெக்டாகவே எடுக்கிறாங்க சிவா அண்ணன். நம்ம ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அதே மாதிரி ஒரு ஆர்மி ஜேர்னலில் எடுக்கிறாரு படம். அதே மாதிரி இருக்கு.
அப்போ நடிச்சது விஜய், இப்போ நடிக்கிறது ட்ரெண்டிங்ல இருக்க சிவகார்த்திகேயன். படம் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? படம் இது வேற லெவல். அதே சோல்ஜர் கான்செப்ட், படம் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும்போது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்னா பயங்கரமா தான் இருக்கும். அதுவும் படத்துல பாத்தீங்கன்னா துப்பாக்கியோட வில்லன் அந்த மாதிரிலாம் வரனால துப்பாக்கி 2-ஆ இருக்குமோன்னு தோணி. ஆனா ஸோ இது எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அடுத்து சிவகார்த்திகேயன் வர்றதுனால அதே சீக்வன்ஸ் எடுக்கிறாரா என்னன்னு தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். ஆனா படம் கண்டிப்பா வேற லெவலில் ஒரு பிளாக் பஸ்டா இருக்கு. துப்பாக்கியில் 150 அடிச்சதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு இப்போ ஒரு ரீசெண்டாக அமரனில் கூட 300 crore அடிச்சது. இது எதிர்பார்க்கலாம் 500. ஏன்னா பேன் இந்தியா லெவலில் வந்திருக்கு மூவி. கண்டிப்பாக டஃப் கொடுக்கலாம் பேன் இந்தியாவுக்கு நம்ம சைட்லேருந்து, நம்ம தமிழ்நாடு. கோட் படத்தோட அதாவது ஏஆர் முருகதாஸ் எடுக்கிறனால எனக்கு ரொம்ப ஒருவேளை இதுக்கு மதராசின்ற படம் டைட்டில் வைக்கிறதுக்கு பதிலா துப்பாக்கி 2ன்னு வச்சுக்கலாம் போல அப்படிதான் இருக்கு. ஏன்னா படம் இந்த நான் என் ரசிகன் சொல்லிட்டு பால் ஊத்துறது, ரோட்ல விழுறது, சாவுறது, குடிச்சிட்டு ஆட்டம் பண்றது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் இல்லாம நீங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து நாளைய தலைமுறைக்கு நீங்க ஒரு வழிகாட்டி நாளைய தலைமுறை நீங்க வாழ வைப்பீங்க நான் நம்புறேன். ஏன்னா உங்க படங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமா நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்து பண்றீங்க. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு ஜேர்னல் எடுத்து தமிழ் சினிமாவை மேலும் டாப்புக்கு கூட்டு போய், ஏன்னா இப்போ வந்து தளபதியும் இல்லை, அடுத்த தளபதி வேற துப்பாக்கியை நீங்க பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால வந்து எதிர்பார்க்கலாம். தளபதியே துப்பாக்கியை கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்றது சொல்லுங்க. அந்த இடத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அதே கான்செப்ட் சீக்வல்ஸ்ல தான் எந்த படமும் இருக்கு. ஸோ விஜய்க்கு எப்படி அந்த டைம்ல துப்பாக்கி தூக்கி விட்டுச்சோ 153 கோடி வசூலா இருக்கு. இது சிவகார்த்திகேயனும் கண்டிப்பா ஒரு வேற மாதிரி பிளாக் பஸ்டரா இருக்க போது 500 to 600 கோடி கண்டிப்பா வசூல் கன்ஃபார்மு. கரெக்டா யூஸ் பண்ணுவாரா? துப்பாக்கி படத்தை வேற பார்ட் 2 சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டு போயிட்டாரு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவரோட நடிப்பை பொறுத்து இருக்கு, அவரோட ஆக்ஷனை பொறுத்து இருக்குண்ணா. அதெல்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாவே இருக்கு. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் காம்போ ப்ளஸ் வந்து ருக்மிணி வசந்த் கன்னடா இண்டஸ்ட்ரியில வந்து வேற லெவல் கலக்கிட்டு இருக்காங்க கர்நாடகா இண்டஸ்ட்ரியில. ஸோ அவங்களும் நம்ம எஸ்கே காம்போ வந்து வேற லெவலா இருக்க போகுது. அமரன் மேல கூட வரலாம், மேல கூட வரலாம். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அமரன் வந்து ஒரு தனிப்பட்ட ஆர்மி ஆஃபீஸரை பத்தி எடுத்தது. அது வந்து நாட்டுக்காக எடுத்த மாதிரி ஒரு கால்குலேஷன். இது வந்து தனிப்பட்ட முறையில் கமர்ஷியல் தானே இது. ஸோ வரும் நான் எதிர்பார்க்கலாம். நினைக்கிறீங்க? விஜய் அண்ணாக்கு பாத்தீங்கன்னா துப்பாக்கி ரொம்ப ஃபிளாப்பா போயிட்டு இருந்த நேரத்துல துப்பாக்கி வந்து கொடுத்து ரொம்ப ஹிட் ஆயிருச்சு. இப்போ ருக்மிணி வசந்த் புதுசா ஒரு கன்னடா ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வேற ஏதாவது ஹீரோயின் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னா? அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாண்ணா. தமிழில் இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க மட்டும்தான் வரணும்னு இல்லைண்ணா. யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க வந்து நடிக்கலாண்ணா. அவங்கவுங்க அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட முயற்சியில் வந்திருப்பாங்க ஆடிஷனில். எஸ்கே கரியர்ல அமரனுக்கு அடுத்து ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன்னா நல்ல மூவி கொடுத்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு கண்டினியூஸாக. இன்னும் கண்டினியூவாக நல்ல ஸ்டோரி செலெக்ஷன் பண்ணி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் மதராசின்ற படமும் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. இன்னும் மேலே அவர் வரணும் ஆசைப்படுறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவானா. உங்களோட 23வது படம் நல்லபடியாக வெற்றிகரமாக பிளாக் பஸ்டராகவே என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இதை உங்களோட 40 வயசில் நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க. இன்னும் பல வருஷம் வாழ்ந்துட்டு நடிச்சு எங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட டேவை நல்லா என்ஜாய் பண்ணி இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படம் நடிக்கணும். அது எல்லாமே பிளாக் பஸ்டராகவே என்னோட வாழ்த்துக்கள். வந்து கொஞ்சம் ரியல் ஸ்டோரி. ஆனா இது எந்த மாதிரி ஸ்டோரின்றது யாருக்கும் தெரியல. ஏன்னா இந்த படம் வரும்போது தான் நமக்கு எந்த மாதிரி ஸ்டோரின்றது தெரியும். ஏன்னா இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அர்ஜுன் கிங்கு, அதுக்கப்புறம் விவேக் அவங்களாம் ஆல்ரெடி நடிச்சிருந்த டைட்டில், பழைய டைட்டில். அதை எப்படி இவங்க சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை காசு கொடுத்து அந்த இதுக்கான இது பண்ணிட்டாங்களான்றதுன்னு தெரியல. மேபி அதுக்கான ஒரு இஷ்யூ வரும்னு நினைக்கிறேன். படத்துல என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மதராசி டைட்டிலே ஒரு மைனஸ் தான். ஏன்னா நம்ம அர்ஜுன் சார், விவேக் இவங்களாம் நடித்த படம் பேரும் மதராசி தான். ஸோ இது கண்டிப்பாக பெரிய கான்ட்ரவர்சியாக போகுது. நம்ம ஏஆர் முருகதாஸ் ஏன் இந்த படம் பேர் சூஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் இது மதராசின்னு அந்த மாதிரி எடுத்திருக்கனால மெட்ராஸ் ரிலேட்டடாக நிறைய பாம்பீம்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி படத்தை மாதிரியே ஸ்லீப்பர் செல்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா இல்லை எப்படின்றது தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். லாஸ்ட் டைம் அமரன் மூவி பார்த்துருந்தோம். அதில் ரொம்ப இதே மாதிரி ஆர்மியும் லவ் ஸ்டோரி இருந்துச்சு. இப்போயும் நீங்கள் நடிக்கிற இந்த மதராசி படமும் அதே மாதிரி ஆர்மி லவ் ஸ்டோரி ரிலேட்டாகவே இருக்குது. இதே மாதிரி நல்ல ஸ்டோரியை சூஸ் பண்ணி உங்கள் கெரியரில் நல்லபடியாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை. நான் துப்பாக்கி பார்த்தீங்கன்னா விஜய் வச்சு 155 கோடி. இது சிவாவை வச்சு இந்த படம் அதே கான்செப்ட் எவ்வளோ வசூலாகும்? இல்லை, துப்பாக்கின்றது உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த டைமில் அவ்வளோ வசூலாக வைக்கிறது பெருசு. இது துப்பாக்கி இப்போ வந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வசூலாகும். இப்போ சிவா அண்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பில் இருக்காங்க. அமரன் வந்து 300 கோடி சம்திங் வசூலாகிடுச்சு. இது எனக்கு தெரிஞ்சு சிவா அண்ணனுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால ஒரு 500 to 550 அந்த இதாக ஆகும்.